السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் இருக்கும் தீனுல் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே இது போன்ற அமர்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் இங்கு செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, மரண சிந்தனை என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எச்சரித்துள்ள சில விஷயங்களை இரண்டு பிரிவாக, மரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் சுவைக்கக்கூடிய ஒரு மரணம், இதை முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு பிறகு உலகில் இயல்பாக ஏற்படக்கூடிய மரணம், அதுல என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். மரணம்னா எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஒன்று என்னன்னு கேட்டா, மரணத்தை பற்றிய அந்த சிந்தனை எப்போதும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதை மறந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறது ஒரு தனி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த மரண சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நினைவுறுத்தினார்கள், எந்த அளவிற்கு வலியுறுத்தினார்கள், என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மனிதனும் இந்த மரணத்தோடு அவன் அன்றாடம் ஒரு பாட்டு கூட இருக்கும், மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமா. ஒரு அழகான ஒரு சிந்தனை. அதாவது இந்த மாதிரியான பாடல்கள்ல 90% மார்க்கத்திற்கு புறம்பான செய்திகள் இருக்கும். அப்ப புறம்பான செய்திகளை விமர்சிக்கக்கூடிய நாம் சரியான செய்திகளை பாராட்டவும் செய்யணும். அந்த அடிப்படையில இந்த தகவல் சரியான ஒரு தகவல். மௌத்தையே நீ மறந்து வாழலாகுமா என்றால் ஆகாது, கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். ஆனால் கவிதைகளும் பாடல்களும் உலகத்தில் ஏதேனும் புரட்சிகளையோ மாற்றங்களையோ ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. அப்படி ஏற்படுத்துவதா எத்தனையோ புரட்சிகரமான அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். மாற்றங்களை ஏற்படுத்தாது, உணர்ச்சியை தூண்டும். இந்த கவிதைகளும் பாடல்களும் என்ன செய்யணும்னு கேட்டா, உணர்ச்சிகளை தூண்டும். உணர்வு பூர்வமாக, சிந்தனை பூர்வமாக அவர்களை சிந்திக்க வைக்காது. அதுதான் அதுக்கு இதுக்குள்ள ஒரு வித்தியாசம். அதே நேரத்துல உங்களுக்கு உரை என்று சொல்லக்கூடியது மக்களுடைய சிந்தனையில் ஆழமாக பதிந்து அவர்களுடைய அறிவை சிந்திக்க வைக்கும். அதனாலதான் நாம ஒன்றை பார்க்கிறோம், சிலவற்றை படிக்கிறோம். படிக்கிறதும் ஒருத்தங்க பேசுறது கேட்கறதும் ஒண்ணு, அது ரெண்டு ஒரு கேட்டகரி. இன்னொன்னு பாக்குறது. அப்ப பாக்குறது உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, சிந்தனையை அதிகப்படுத்தாது, மட்டுப்படுத்தும். ஏனென்றால் அதில் சொல் செயல் ரெண்டுமே வந்துருது. நீங்க சிந்திக்க போன வேண்டிய உதாரணத்துக்கு திரைப்படம். ஒரு திரைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை கடந்த ஒரு சிந்தனைக்கு நீங்க போறது ரொம்ப கம்மி. ஆனா நீங்க புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களோட சிந்தனை ஆற்றல் அதிகரிக்கும். அதனாலதான் ஆங்கிலத்துல சொல்லுவான், ரீடிங் இஸ் எ நாலேஜ், நாலேஜ் இஸ் எ பவர். அப்போ ஒரு மனிதன் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் சொன்னா அதுக்காக ஒரு 200 கிலோல பாடி பில்ட் பண்ணிட்டு பயங்கரமா மல்ஸ் இதெல்லாம் மசல்லாம் இதாக்கிட்டு இது ஆற்றல் கிடையாது. இந்த ஆற்றல்னால உலகத்துல நீங்க எதையும் சாதிக்க முடியாது. உலகத்தின் பல்வேறு கோணங்களில் பல சாதனை புரிந்தவர்கள் பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க. அப்படி இந்த தாடி எல்லாம் சேவ் பண்ணாங்க, சும்மா பார்க்கறது ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியிருப்பார்கள். மிகப்பெரிய சிந்தனா சக்தியை மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருப்பார்கள். அவர்களெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பலாக்கிரமான உடல்வாகு உடையவர்கள் கிடையாது. ஆனால் அவரிடத்தில் ஒரு ஆற்றல் இருந்தது. அந்த ஆற்றல் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய உரை, அவர்களுடைய சொல் மக்களுடைய உள்ளத்தில் அந்த அளவிற்கு ஆழமாக பதிந்தது. சிந்தனை சக்தியை தூண்டியது. மார்க்கத்திலும் வாழ்க்கையிலும் உலகத்திலும் பல புரட்சிகளை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே படியுங்கள். ரீடிங் இஸ் எ நாலேஜ். படிப்பதுதான் அறிவு.
படிக்காமல் நீங்கள் அறிவை வந்து அடையவே முடியாது. நாலேஜ் இஸ் எ பவர். அறிவு தான் ஆற்றல். அப்ப அறிவு என்ற மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொண்டுதான் இஸ்லாம் இந்த உலகத்தில் வென்று காட்டியது. இந்த உலகத்துல வந்து இஸ்லாம் செய்த மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் அறிவை வந்து சமமாக சொன்னது. வேற எந்த மார்க்கங்களிலும் அப்படி அறிவு வந்து பரவலாக்கப்படவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் இஸ்லாம் தான் என்ன சொல்லுகின்றது? கட்டாயமா நீங்க படிங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மீது கல்வி கடமை என்று இஸ்லாம் வந்து சொல்லுகின்றது. நீங்கள் வந்து எதை வந்து கொடுத்து அதை பகரமாக வைத்தேனும் கல்வியை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு முன்மாதிரியாக அந்த போர் கைதிகளுக்கு இடமிருந்த கல்வியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அழகான ஒரு முன்மாதிரியை நமக்கு வந்து செய்து காட்டினார்கள். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரீடிங் இஸ் எ நாலேஜ், நாலேஜ் இஸ் எ பவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில பழமொழியில் இருந்து நாம் அழகான ஒரு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இது அடிப்படையில தான் மரணம் என்று சொன்னால் அது என்ன, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, அதை பற்றிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம வந்து படிக்கணும். படித்து 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 அதை நாம வந்து உள்வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் அது நம்மை பண்படுத்தும். அப்போ ஒரு மனிதனிடத்துல வந்து பார்க்கிறோம், அவங்களிடத்துல வந்து அடக்கம் இருக்கின்றது, ஒழுக்கம் இருக்கின்றது, சிறந்த நற்குணங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்? அவர்கிட்ட அந்த கல்வி இருந்தாதான். கல்வியும் அறிவும் அவர் அடைந்திருந்தால் மட்டுமே அவரிடத்தில் இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஒருவரிடத்துல மிகப்பெரிய செல்வம் இருக்கின்றது, இந்த ஒரு செல்வத்தை வைத்து அவரிடத்தில் ஒரு நற்குணத்தை அவர் அடைய முடியுமா? அடைய முடியாது. இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு அவர் ஒரு ஒழுக்க சீலனாக இந்த உலகத்துல வாழ முடியுமா? அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது வந்தா ஒழுக்கமா சீலத்தமா இருக்கவங்களையும் கெடுத்துரும். அப்போ இந்த அதனால வந்து இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து உங்களுடைய உடல் பலமோ அல்லது உங்களுடைய பொருளாதாரமோ உங்களை சீர்படுத்துவது கிடையாது. அப்ப அதேதான் ஒரு மனிதனை எந்த ஒரு அம்சம் சீர்படுத்தாதோ சமுதாயத்தையும் அது சீர்படுத்தாது. உலகின் தலை சிறந்த சமுதாயமாக ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்த மக்களிடத்துல மிகப்பெரிய பொருளாதாரம் இருந்ததா? அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால பொருளாதாரம் வந்து வேண்டாம் என்றோ அது ஹராம் என்றோ இஸ்லாம் அதை சொல்லவில்லை. அது இந்த உலகத்திற்கு தேவை. ஆனால் மிக மிக அவசியமான ஒன்று என்னவென்று சொன்னால் அறிவு, கல்வி. இந்த கல்வியும் அறிவையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? கஷ்டப்பட்டு சொத்து சேகரிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க? இல்ல. ஒரு தந்தையினுடைய கடமை என்னவென்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுப்பது. அப்ப அந்த கல்வியின் மூலம் தான் என்ன செய்யும்? தனி மனிதனிடத்திலே ஒழுங்கை பார்க்க முடியும், தனி மனிதனிடத்திலே நல்ல ஒரு சிந்தனைகளை பார்க்க முடியும், தனி மனிதனிடத்திலே ஒரு கண்ணியத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமானவனாக இருந்தால் அந்த சமுதாயமே கண்ணியமான சமுதாயமாக போற்றப்படும். உலகில் தலை சிறந்த சமுதாயமாக வாழ்ந்த மக்களிடத்திலே கல்வி இருந்தது. அந்த கல்வியின் அடிப்படையில் அவர்கள் அறிவை பெற்றிருந்தார்கள். அந்த அறிவின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள். ஆகவே நம்முடைய கல்விக்கும் அறிவுக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடக் கூடாது. அதனாலதான் இஸ்லாம் வந்து இதை பிணைச்சே பேசுது. எங்க வந்து பேசினாலும் ஏதாச்சும் ஒரு ஆயத்தை நீங்க வந்து பேசிங்கன்னா அது உங்களுடைய குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்துரும், அல்லது உங்களுடைய தொழில கொண்டு போய் வந்து விட்டுரும், அல்லது உங்களுடைய சமுதாய சீர்திருத்தங்களை கொண்டு போய் விட்டுரும். வணக்கம் என்பது வேறு, வாழ்வியல் என்பது வேறு என்பதுதான் உலகில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களுடைய கோட்பாடுகளாக இருக்கின்றன. உதாரணத்துக்கு நாம் எதையும் சுட்டி காட்டவில்லை என்றாலும் உலகில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாத ஏனைய சித்தாந்தங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய பக்தி என்பது வேறு, வாழ்வியல் என்பது வேறு. அதுக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த காலத்தில் இருப்பதற்காகத்தான் அந்த காலத்தில் இருந்தவர்கள் அதை தோற்றுவித்தார்கள். ஆனால் எதிர்காலத்துல அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. இப்படி ஒரு நிலை இஸ்லாத்தில் ஆகிவிடக் கூடாது. ஆனால் ஆகக்கூடிய நிலைகள் உங்களுடைய வருங்காலத்தில் ஏற்படக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தாங்க. ஏதீக்கும் ஜமானுன், உங்களுடைய ஒரு காலம் வரும் என்று சொல்லி பல செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நிகழும், இது நிகழும். இதெல்லாம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி, எப்படி இதெல்லாம் வந்து நடக்கும்? ஒரு நாளைக்கு எந்த ஒரு பிளைட்டும் ஓடாம இருக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் சொன்னா போடா பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்போம். ஆனா கொரோனா பீரியட்ல சாத்தியமாச்சு. அப்ப எது எப்போ சாத்தியமாகும் என்பது வந்து நம்முடைய அறிவை வைத்து நாம வந்து கணக்கிட முடியாது. ஆனாலும் சில நிகழ்வுகள் நிகழும். ஆகவே நாம வந்து படிக்கக்கூடிய படிப்பு நம்முடைய அந்த வாழ்க்கைக்கு அது சிறந்ததாக அமைய வேண்டும். அந்த ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போலதான் எல்லா விஷயங்களும். அப்ப இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நான் இரண்டாக வந்து என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒன்று நமக்கு உரிய மரணம். இந்த மரணத்திற்கும் இதுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு என்ன, அதற்கு இதற்கு உள்ள இடைவெளி என்ன, இதை பற்றி நாம் எப்படி விளங்கி வச்சுக்கணும். அது எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கா, மரணம் எப்பவோ இருக்குப்பா, ரொம்ப தூரமா இருக்கிறதா நினைக்கிறோம். ஆனா உண்மையில் வெகு தூரத்தில் இல்லை. அது சில நொடிகள் பக்கத்தில் தான் நமக்கு வந்து இருக்கின்றது. 2 கோணத்துல சில நொடிகள். ஒன்று வந்து சில நொடியிலும் ஏற்பட்டு விடலாம்,
இன்னொன்று, இறைவனுடைய நாட்களோடு நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய 1000 ஆண்டுகள் அல்லாஹ்விடத்துல ஒரு நாள். அப்ப உங்களுடைய வாழ்க்கையே சில நொடிகள் தான். அப்ப சில நொடிகள் தான். நீங்கள் வந்து பூமியில எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் ஒரு பகுதி என்று மறுமையில நாம வந்து சொல்லுவோம். அவ்வளவு ஒரு குறைந்த நாட்கள் தான் இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ்கின்றோம். அப்ப இதற்குள்ளார நாம வந்து என்ன செய்றோம்? என்னென்னமோ காரணத்துக்காக என்னென்னமோ செய்றோம். ஆனா என்ன காரணத்திற்கு என்ன செய்யணும் என்பதை தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றோம். மரணம் என்று ஒன்று இருக்கின்றது. அது நிச்சயமானது. அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது எச்சரிக்கை செய்கின்றான். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத். நீங்க எங்கே போனாலும் உங்களுக்கு மரணம் வந்து சேரும். இந்த பூமியின் மேற்பகுதியில சில நாட்கள் வெப்பமாக இருக்கும். அந்த நாள்ல நீங்க வந்து குளிர்வான பகுதியை தேடி போயிடலாம். வாய்ப்பு இருக்கின்றது. குளிர்வான பகுதிகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்? வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு வந்துடலாம். தப்பிச்சு போயிடலாம். ஆனால் மரணம் என்று ஒன்று வரும் பொழுது நீங்கள் தப்பித்து எங்கனாச்சும் போக முடியுமானா ஐனமா தக்கூனும். நீங்கள் எங்கே இருந்தாலும் யுதுரிக்குமுல் மௌத். உங்கள் மரணம் உங்களை வந்து சேரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யித. ஒரு இரும்பினாலே ஒரு கோட்டையை செஞ்சு, இரும்பு ஃபுல்லா இரும்பு கோட்டை, அதுக்குள்ளார போய் நான் தங்கிக்கிறேன், மரணம் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் மரணம் வரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மரணத்தை பற்றி நமக்கு எச்சரிக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் என்பதை அடுத்த நொடியாக நினைத்துதான் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இன்று வாழ்க்கையின் இறுதி தினமாக அவர்கள் வந்து கருதினார்கள். இப்படித்தான் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசங்களும் செய்தார்கள். மரணம் என்று சொல்லக்கூடியதை நாம் வந்து ஒரு மிக தூரமாக இருக்கக்கூடிய ஒன்றாக, பல வருடங்களுக்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக நாம் கருதி கொண்டு இருப்பது ஒரு வகையில் சிறந்தது, ஒரு வகையில் தவறானது. ஒரு வகையில் மரணம் என்று சொல்லக்கூடியதை எல்லா நேரமும் நாம் வந்து எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தொழுகைக்கு போறோம், இந்த தொழுகை தான் நம்முடைய இறுதியான தொழுகை. அது எப்படி நாம தொழுவோம்? அல்லாஹ்விடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இதில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த மரணத்துடைய சிந்தனை வந்து நம்ம என்ன செய்து விடுகின்றது என்று சொன்னால், மறுமைக்கு தேவையான நன்மைகளை அதிகமாக சேகரித்துக் கொள்வதற்கு இது வந்து வழிவகுக்கின்றது. மறுமைக்கு தேவையானவற்றை நாம் அதிகமாக சேகரித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு தொழுகை மட்டுமல்ல, எந்த ஒரு அமல் நாம வந்து செய்யறோம், தர்மம் செய்ய போறோம், இந்த தர்மத்தை செஞ்ச அடுத்த நிமிஷம் நாம வந்து மௌத்தா போயிடுவோம்னு சொன்னா நம்முடைய தர்மம் எப்படி இருக்கும்? நாம ஒரு செயலை செய்ய போறோம், ஒரு கெட்ட செயலை செய்ய போறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கெட்ட செயல் செய்தவுடன் எனக்கு மரணம் என்று சொன்னால் நான் அந்த நிலையில் மரணித்தவனா ஆயிடுவேன். அப்ப அதுல இருந்து நான் வந்து என்னை வந்து காப்பாற்றிக்குவேன். அப்ப மரண சிந்தனை வந்து நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், தீய செயல்களில் இருந்து நம்மை வந்து பாதுகாக்கின்றது. கெட்டதை செய்யறதிலிருந்து நம்ம வந்து தடுத்து விடுகின்றது. நன்மைகள் செய்யும் பொழுது அதை முறையாக செய்ய சொல்லி நமக்கு ஆர்வமூட்டுகின்றது. அதை முறையாக செய்யும்படி நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதை நல்ல அதிலிருந்து நல்ல பலன்கள், 2 ரக்காத் தொழுகையே ஒரு 100 பேர் தொழுகிறாங்க. 100 பேருடைய நன்மையும் சரியா? நிச்சயமாக கிடையாது. ஒரு சிலருக்கு அதுல வந்து முழுமையான பலன்கள் அதுல உள்ளது வந்து கிடைச்சது. அவருடைய ருக்கு முறையாக இருந்திருக்கும், அவருடைய சுஜூது முறையாக இருந்திருக்கும், அவருடைய சிந்தனை உள்ளச்சம் எல்லாம் தொழுகையில் இருந்திருக்கும். இதற்கு மாற்றமாகவும் சிலர் இருந்திருப்பார்கள். 2ம் சமமாகுமா? ஆகாது. ஆனாலும் வெளிப்பார்வைக்கு எல்லோரும் தொழுகையாளிகள். 100 பேர் தொழுதாங்க, 100 பேர் தொழுதாங்க. வெளியில ஒரு நோட் புக்கை போட்டு ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் எடுக்க சொன்னா 100க்கு 100. சரியா தொழுதாங்களான்னு வெளி தோற்றத்துக்கு பார்த்தா அதுக்கும் வந்து ஏறத்தாழ ஒரு 80% மேல எல்லாருக்கும் ஒரு மார்க்கை போட்டுருவார். ஏன்? உள்ளத்தை ஊடுருவக்கூடிய ஆற்றல் அவருக்கு வந்து கிடையாது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் எல்லா ஜும்மாவிலும் இந்த சூரத்துன் நிசாவின் முதல் ஆயத்தை ஓதுவாங்க. அதுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த சூப்பர்வைசர் ஃபோர்மேனுக்கு ராக்கிப்பாங்க அரபியில. ராக்கிப்னா கண்காணிப்பாளர். அப்ப இந்த ரகீபா என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்? வெளித்தோற்றத்தையும் உள் தோற்றத்தையும் கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனாக இருக்கின்றான். அவன் மனிதருடைய உள்ளங்களை அறிந்தவன். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை, நம்முடைய கண்ணினுடைய அந்த வார்த்தைகளை, கண் பேசுகின்றது சொல்றோம் இல்லையா, அதையும் படம் பிடித்து அல்லாஹ் சேகரித்து வைப்பான். மறுமை நாளிலே இது எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டப்படும். இப்ப நம்ம எத்தனை வசனங்கள் அல்லாஹ் தஆலா வந்து அந்த மறுமை நாளை பற்றி எச்சரிக்கும் போது சொல்லி காட்டுகின்றான். இவன் மனிதன் வந்து அங்காலாய்ப்பான், அவனுடைய ஏடுகள் அவனுடைய கையிலே வழங்கப்படும், அதை பார்த்தவுடன் சொல்லுவான், இதில் ஒரு சின்ன விஷயம் கூட விடுபடவில்லையே என்று சொல்லி. அப்படி ஒரு சின்ன விஷயம் கூட விடுபடாமல் பதிவு செய்யப்படுகிறது என்பதை, ஒரு அச்சத்தை நமக்கு இந்த மரணம் என்ன செய்கின்றது? மரண சிந்தனை நமக்கு வாரி வழங்குகின்றது. ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளை, மரணம் என்று வரும் பொழுது நம்முடைய மரணத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இது எங்கே போனாலும் நமக்கு வந்து சேரும். அதற்கு முன்னால் நாம் வந்து முஸ்லீமாக நம்மை முழுமையாக எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம முஸ்லீம் தானே, அதுல என்ன சந்தேகம்? அப்படி என்ற எண்ணம் நமக்கு வந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
சூரத்து ஆல இம்ரான்ல வந்து சொல்லக்கூடிய வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி ஜும்மால ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இதுக்கு என்ன அர்த்தம்? விசுவாசம் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். முஸ்லீமாக அல்லாத நீங்கள் மரணித்து விட வேண்டாம். இது என்னங்க, இது ஒரு முஸ்லீமா நம்ம வந்து இருக்கிறோம், முஸ்லீமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம மரணிச்சா முஸ்லீம் தானே இன்னார் வந்து மரணித்தார்னு சொல்லி ஜனாசா தொலை வச்சு அடக்கம் பண்ண போறாங்க. இதுல என்ன முஸ்லீமாக மரணிக்கிறது வேற என்ற மேலோட்ட பார்வை நமக்கு வந்து தென்பட்டாலும், அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு உபதேசம், விசுவாசிகளை மட்டும் அழைத்து செய்யக்கூடிய ஒரு உபதேசம், அதுல உள்ளர்த்தம் எவ்வளவு இருக்கும். அப்ப அதை நாம வந்து விளங்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல வந்து சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் அஞ்சாம ஒருத்தன் எப்படி முஸ்லீம் ஆக முடியும்? அல்லாஹ் அஞ்சாம ஒருத்தன் எப்படி மூமின் ஆக முடியும்? அப்ப மூமின்களே என்று அழைத்து விட்டு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள்னு சொன்னா என்ன அர்த்தம்? பள்ளிக்கூடத்தில் சேருவதன் மூலம் தான் ஒருவர் மாணவராக முடியும். சேர்ந்தா மட்டும் பத்தாது, தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போகவும் செய்யணும், அப்பதான் மாணவர். அப்போ அவரைத்தான் மாணவர்களே என்று பள்ளியில் அழைக்கப்படும். மாணவர்களே, நல்ல முறையில் படித்துக் கொள்ளுங்கன்னா, நீங்க படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது, படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதிலிருந்து தவறி விடாதீர்கள் என்று அர்த்தம். இன்னொரு 10 நாள்ல எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னா, நல்லா கவனிப்பா, நல்லா கவனிப்பா என்று சொல்லி ஆசிரியர் வந்து சொல்லுவார். இதுக்கு என்ன காரணம்? நீங்க கவனிக்கலன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. தவற விட்டு விடாதீர்கள். தேர்வு மிக நெருக்கமாக இருக்கின்றது. இந்த பாடத்துல நீ கவனம் செலுத்தினா அதுல இருந்து 2 மதிப்பெண்ணை பெற முடியும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். நீங்கள் மூமின்களாக இருக்கின்றீர்கள், முஸ்லிம்களாக இருக்கின்றீர்கள், என்னை அஞ்சுகின்றீர்கள். ஆனால் என்னை அஞ்சக்கூடிய விஷயத்திலிருந்து நீங்கள் வந்து என்ன செய்து விடாதீர்கள்? வழி பிறண்டு விடாதீர்கள், தவறு இழைத்து விடாதீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மனிதன் வந்து தவறு இழைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இறை தூதர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. இறை தூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தப்பு பண்ணி இருக்கிறாங்க. அவருடைய சிந்தனையில் அவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. அதை அல்லாஹ் எல்லோருக்கும் தெளிவுபடுத்தி கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை இறைவனிடத்தில் நேரடியாக வெளிப்படுத்துறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அல்லாஹ் எந்த ஒரு தூதரையும் வந்து என்னுடைய நண்பர் என்று சொல்லவில்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தவிர. அப்படிப்பட்டவருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு? எப்படி மரணிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்? சந்தேகத்தை பாருங்க. நம்ம சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த சந்தேகம் வந்தா பரவாயில்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய ஒரு தூதர். அந்த இறை தூதருக்கு ஏற்பட்ட சந்தேகம் என்னவென்று சொன்னால், ரப்பி கைஃப துஹியில் மௌத்தா, கேட்கிறார். யா அல்லாஹ், நீ மௌத்தா போனவங்களை உயிர்ப்பிப்பதா சொல்றியே, இது எப்படி அது சாத்தியம்? ஏன் அவலம் தூமின், ஏன்பா நீ ஈமான் கொள்ளவில்லையா? அப்படி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது, பலா, அப்படி எல்லாம் ஒண்ணுக்கு இல்ல, என்னுடைய உள்ளம் வந்து அமைதி பெறும் பொருட்டு அந்த சந்தேகத்தை நான் தெளிவு பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் இறை தூதர்களுக்கே ஏற்பட்டிருக்க, நாம ஏமாத்துறோம். அப்ப உடனே வந்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுவான், இப்ராஹிமே, நீங்கள் ஒரு பறவையை பேர் சொல்லி கூப்பிட்டா வர்ற மாதிரி வளர்த்துக்குங்க. நம்ம பறவைகளை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டா வரும், நாயை பேர் சொல்லி கூப்பிட்டா வரும், பூனையை பேர் சொல்லி கூட நம்ம வளர்த்துட்டா அது வரும். இந்த மாதிரி ஒரு பறவையை நீங்க வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பறவையை 4 துண்டா வெட்டுங்க. அந்த மலையில ஒண்ணு, இந்த மலையில ஒண்ணு, இங்க ஒண்ணு வச்சிருங்க. வச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்க கூப்பிடுங்க, அது வரும். அதே மாதிரி கூப்பிட்டா அந்த பறவை வந்துச்சு. அப்ப அவர்கள் அதுக்கு பிறகு அந்த ஈமான்ல வந்து உறுதி கொண்டார்கள். இதுதான் அவங்க சந்தேகத்தை வெளிப்படுத்தினார்கள். ரப்பி கைஃப துஹியில் மௌத்தா, மரணித்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றாய்? அப்ப உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு செய்தியை வந்து தெரிந்தவராக இருந்தாலும், அதை மக்களுக்கு போதிக்கக்கூடியவராக இருந்தாலும், அவர் ஒரு இறை தூதராக இருந்தாலும், அவருக்கு சந்தேகம் வந்தது. அதை அல்லாஹ்விடத்தில் அவர் வந்து கேட்டார். அல்லாஹ் தெளிவை கொடுத்தார். ஆகவே ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மரணம் என்று சொன்னால் அது எப்படி வரும்? அதுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா மரணம் என்பது நம்ம கண் முன்னால பார்க்கிறோம். மரணத்துக்கு பின்னால் நாம எப்படி எழுப்பப்படுவோம்? மரணத்துக்கு பிறகு நாம எப்படி விசாரிக்கப்படுவோம்? மரணத்துக்கு பிறகு நமக்கு எப்படி உயிர் வரும்? இதெல்லாம் மனிதனுக்கு பல நேரங்களிலே, பல சந்தர்ப்பங்களில சந்தேகங்கள் வரும். இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் நமக்கு நேரடியான பதில்கள் திருக்குர்ஆனில் இருக்கின்றன. அப்ப குர்ஆனை எடுத்து நாம முழுமையாக படிக்கும் பொழுது, இன்னைக்கு ரொம்ப இலகுவாக படிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கின்றது. முதல்ல உங்ககிட்ட ஒரு குர்ஆன் இருந்துச்சுன்னு சொன்னா, மரணத்தை பற்றி அதுல ஒரு 10 வசனம் இருக்குன்னு சொன்னா, அதை படிப்பதற்கு நீங்க முழு குர்ஆனையும் படிக்கணும். அப்பதான் நீங்க அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஆண்ட்ராய்டு போன்ல திருக்குர்ஆன் தமிழாக்கத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து வைத்துக் கொண்டு, அதுக்குள்ளார வந்து போனீங்கன்னு சொன்னா, தேடக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. அதுல போய் மரணம் என்று சொல்லி நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க செர்ச் பண்ணீங்கன்னா, மரணம் என்ற வார்த்தை திருக்குர்ஆனில் எத்தனை இடத்தில் இருக்கின்றதோ, அது பிராக்கெட்ல இருந்தாலும் நேரடியா இருந்தாலும் அதெல்லாம் ஓடி வந்துரும். உங்களுக்கு ஒரு 15 வசனம் ஓடி வந்துரும். அப்படியே அந்த ஒரு 15 வசனத்தையும் நீங்க ஒரு 15 நிமிஷத்துல அப்படியே படிச்சிட்டீங்கன்னு சொன்னா, மரணத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் என்ன சொல்லி இருக்கின்றான், என்ன சொல்ல நாடுகின்றான் அப்படிங்கறத நீங்க வந்து ஃபிங்கர் டிப்ல வந்து தெரிஞ்சுக்கலாம்.
அப்ப இதுக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவன் கூட திருக்குறானில் இருந்து ஒரு முழுமையான ஒரு வசன அறிவு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்று விஞ்ஞானம் நமக்கு என்ன செய்கின்றது, உதவியாக இருக்கின்றது. ஆகவே இது போன்ற இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாம இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு இதை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நீ எனக்கு என்ன கொடுத்த அப்படி என்று கேட்பதை விட, கொடுத்ததை எல்லாம் நாம் முறையாக பயன்படுத்துகின்றோமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வளர்ச்சியை, அந்த அறிவை, அந்த ஆற்றலை, அறிவியலை, விஞ்ஞானத்தை நாம என்ன செய்யணும்? நன்மையான காரியங்களின் பக்கம் அதை மடைத்திருப்ப வேண்டும். அல்லாஹ் மழை பொழிவிப்பது உலகம் உருவாக்கிய நாள் முதல் யுக முடிவு நாள் வரைக்கும் ஒன்னாகத்தான் இருக்கும். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க மழை ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிலாம் நம்ம ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கரெக்டா சொல்றாங்க, மழையில் எந்த மாற்றமும் இல்லை. கால நேரம் மாறுது, இடம் திசை மாறுது. 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெக்கார்டை முறிக்கிறதெல்லாம் மழை அந்த காலத்துல செஞ்சுட்டே இருக்குது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இத்தனை சென்டிமீட்டர் மழை தமிழ்நாட்டுல ஒரு ஆண்டுக்கு பெஞ்சிட்டு தான் இருக்குது. கால நேரம் மாறி மாறி பெய்யுதே தவிர மழை பெய்வது குறைவில்லை. அப்ப பூமியிலிருந்து தண்ணீர் மேலே போவதும் அது திரும்ப பொழிவதும் அல்லாஹ்வுடைய சிஸ்டத்துல அது ஒழுங்கா இருக்கின்றது. அதை நாம தான் என்ன செய்யணும்? அணை கட்டணும், சேமித்து வைக்கணும், தேவையான இடத்துக்கு அதை பயன்படுத்தணும். அதே மாதிரிதான் விஞ்ஞான வளர்ச்சிகளும் உலகில் பல சாதனங்களும் அது உருவாகி கொண்டே இருக்கும். அதை தீயவற்றுக்கு பயன்படுத்தக்கூடிய மக்கள் தீயவற்றுக்கு பயன்படுத்துவார்கள். மூமின்களாக இருக்கக்கூடிய நாம், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதை நன்மையின் பக்கம் அதை மடைத்திருப்ப வேண்டும். அவ்வாறு திருப்பி மரணம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும். ஒரு நாள் நாம மரணித்தே ஆக வேண்டும். இந்த மரணத்தை எப்படி நாம நம்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பாதவர்கள் யாருமே இல்ல. எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். அது முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் மரணத்தை மறக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், மறுக்கக்கூடியவர்கள் இருக்க முடியாது. மறந்து வாழலாம். மறுத்து வாழ முடியுமா? யாரையாச்சும் கூப்பிட்டு நீ இந்த உலகத்துல வாழுவியா? எத்தனை வருஷம் வாழுவ? எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மௌத்தான போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப மரணத்தை யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த மரணத்திற்காக நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்ற முதல் கேள்வியை உங்களுக்கும் எனக்கும் நான் வைக்கிறேன். இன்று இரவு நாம் உறங்கும் பொழுது இந்த ஒரு சிந்தனைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை இந்த படுக்கையே என்னுடைய மரணப்படுக்கையாக ஆகிவிட்டால் என்னுடைய ரப்பினிடத்திலே என்னுடைய நிலை என்ன? என்னுடைய கடமைகளை நான் நிறைவேற்றி விட்டேனா? என்னுடைய கொடுக்கல் வாங்கலிலே நான் சரியாக இருக்கின்றேனா? என்னுடைய என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ அதுல ஏதேனும் நான் குறை வைத்திருக்கின்றேனா என்று நமக்கு நாமே ஒரு கேள்வியை நாம் கேட்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளின் படுக்கையும் நாம் அமைத்துக் கொள்வோமே ஆனால் நமக்கு என்ன ஆயிடும்? இப்ப நம்ம மரணிக்கக்கூடிய நேரமா இருந்தா ஒருத்தர் நம்ம தப்பு பண்ணவரை பார்த்தோம்னா மன்னிச்சிருவோம். மரண வாக்குமூலம் என்பது உலகத்துல வேறு சாட்சி இல்லாமலே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அந்த மரணிக்கக்கூடிய நேரத்துல மனிதன் பொய் சொல்ல மாட்டான். மரணிக்கக்கூடிய நேரத்துல நல்லதைத்தான் அவன் விரும்புவான். எவ்வளவு ஒரு நம்ம மரண படுக்கையில் இருக்கிறோம்னு சொன்னா நமக்கு தீங்கு செய்த ஒருத்தர் வந்தால் அவரை நாம மன்னித்து விடுவோம். அப்ப நாம அந்த ஒரு நாளுடைய படுக்கையை மரணப்படுக்கையாக நினைத்து நமக்கு தவறு செய்தவர்களை மன்னித்து விடுவோமே. அதனால என்ன பிரச்சனை ஆயிட போகுது? இந்த மன்னிப்பின் மூலம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்கும்னு சொன்னா இதற்கு நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி சர்வ சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய எதிலும் ஜிஹாதில் கலந்து கொள்ளவோ அல்லது அதிகமான தான தர்மங்களை செய்யவோ அல்லது குரானை எழுதி வைக்கக்கூடிய வேலையோ ஹதீஸ்கள் எழுதி இந்த மாதிரியான ஒரு பிரபல்யமான சஹாபி இல்ல. ஒரு சாதாரண ஒரு சஹாபி. அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, சொர்க்கவாசியை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இதை விட ஒரு படிப்பினை நமக்கு தேவையான்னு கேட்டா எந்த மனுஷனுக்கும் தேவையில்லை. இந்த ஒரு படிப்பினை நமக்கு போதும். நாம மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய இரவு எங்களுடைய மரணம் உறுதி என்று சொன்னால் நாம் எந்த பெரிய பாவத்தை செய்தவரையும், எவ்வளவு ரூபாய் வாங்கி ஏமாற்றியவனை, நம்மை பற்றி ஏசியவனையும், நம்மை பற்றி பேசியவனை, நம்மை பற்றி கோல் பேசியவனையும் நாம மன்னித்து விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய தினம் நாம் மரணிக்க போகின்றோம் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுவது போல் அந்த சஹாபியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபாக்களுக்கே ஆச்சரியம். இவரிடத்தில் என்ன அப்படி ஒரு நல்ல அமல் இருக்கின்றது? ஏதாச்சும் ஒரு உயர்வான ஒன்று இருக்கணும் இல்லையா? பள்ளிக்கூடத்துல மாணவர் சொல்றாரு, இந்த வருஷம் பாஸ் ஆகிறவனை பார்க்கணும், இவனை பார்த்துக்கன்னு சொன்னா அப்படி ஒன்னும் நாம பார்த்த வரைக்கும் எதுலயும் அதிகமான மார்க் எல்லாம் எடுத்த மாதிரி தெரியலையே, ஒரு 50-60க்கு மேல தேராத, இது எப்படி ஒரு பெரிய பாஸ் ஆகுது ஆசிரியர் சொல்றாருன்னு ஒரு ஆச்சரியமானவர்களுக்கு ஏற்படும். அந்த மாதிரி சஹாபாக்களுக்கே ஒரு ஆச்சரியம். ஆனா அவங்க வெளியில காட்டிக்கல, அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்று ஒருவரை சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் ஒரு சிறந்த ஒரு பண்பு இருக்கும். அதை நாம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம அந்த அமல் செய்யணுங்கிற ஆர்வத்துல, வேற எதுவும் கிடையாது. அதை பாக்குறதுக்கு போறாங்க. அவர் பாட்டுக்கு காலைல எழுந்திருக்கிறாரு, தொழுகைக்கு வர்றாரு, அவருடைய வேலை வெட்டியை பாக்குறாரு, குடும்பத்தை நடத்துறாரு, மறுபடியும் வர்றாரு, தொழுகிறாரு, போய் தூங்குறாரு. நத்திங் டிஃபரண்ட். வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, சிறப்பான அமல் ஒண்ணும் இல்ல.
பின்ன என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பற்றி இவ்வளவு வந்து பாராட்டி சொல்லி இருக்கிறாங்களே அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க நேரடியா போய் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசியை பார்ப்பதாக இருந்தால் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உங்களை பற்றி சொன்னார்கள். அதை வைத்துக் கொண்டு உங்களை நாம் தொடர்ந்து கண்காணித்து வந்தோம். உங்களிடத்தில் வேறு எதுவும் நாங்க செய்யற மாதிரி தான் நீங்களும் செய்றீங்க. நாங்க சம்பாதிக்க மாதிரி நீங்க சம்பாதிக்கிறீங்க, நாங்க தொழுகிற மாதிரி நீங்க தொழுகிறீங்க, நாங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வந்து குடும்பம் நடத்த மாதிரி நீங்கள் நடத்துறீங்க. ஆனா உங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய எந்த ஒரு வித்தியாசம் நம்மால பார்க்க முடியவில்லையே. வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாம மறைவாக நீங்கள் செய்யக்கூடிய அமல் இருக்கின்றதான்னு கேட்கிறாங்க. வெளித்தோற்றத்துல பார்த்துட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. சரி, உங்களிடத்துல வேற ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டா அவர் வந்து சொல்லுவாரு, எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணும் இல்ல. நான் தூங்க போகும்போது எல்லாரையும் மன்னிச்சிருவேன். நான் தூங்க போகும்போது என்ன செய்வேன்? படுக்கைக்கு போனவுடன், யா அல்லாஹ் இன்றைய தினம் என்னை யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சிருந்தா எல்லாரையும் நான் மன்னித்து விடுகின்றேன். இதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் செய்யற மாதிரி தெரியலன்னாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சொர்க்கவாசி என்று சொன்னதற்கு காரணம். ஆகவே இந்த உலகத்துல மரணிக்கக்கூடிய நேரத்துல நாம எந்த ஒரு எண்ணத்தோடு மரணிக்கின்றோமோ அந்த எண்ணத்தோடு எழுப்பப்படுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்கு போன பொழுது சிலர் மரணித்து விட்ட பொழுது அவர்களுடைய அந்த இஹ்ராமை கலட்டாதீர்கள், அதன் மூலம் அவர்களை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள். மறுமையிலே இவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையிலே எழுப்பப்படுவார்கள், தல்பியா கூறிக்கொண்டு இவர்கள் எழும்பி வருவார்கள். ஏன் என்று கேட்டால் எண்ணங்களின் அடிப்படையில் தான் அவர்களுடைய எழும்புதல் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் சிலர் வந்து வெள்ளத்திலே மூழ்கி மரணித்து விடுகின்றார்கள், கட்டிடம் இடிந்து விழுந்து மரணித்து விடுகின்றார்கள். இவ்வாறு மரணிக்கக்கூடியவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவர்களை ஷஹீதுன்னு சொன்னாங்க. அப்ப அதுல நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க. அப்ப இவர்களுடைய நிலை என்ன, மறுமையில இவர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய எண்ணங்களின் அடிப்படையில் எழுப்பப்படுவார்கள். அப்ப மௌத்தா போகக்கூடிய நேரத்திலையும் அவருடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்பது ரப்புக்கு தெரியும். அந்த அடிப்படையில தான் இறைவன் மறுமையில எழுப்புவார். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, மரணம் என்று சொல்லக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு எதிர்பார்த்து வாழ்ந்த சஹாபியை சொர்க்கவாசி என்று நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே நமக்கு வந்துவிட வேண்டும். இன்றைய தினத்தை என்னுடைய கடைசி நாளாக நான் நினைத்துக் கொண்டால் நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் செய்யக்கூடிய அமல்களை முறையாக செய்வேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு ஒரு இடத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டது. அந்த ஜனாசாவை சுட்டிக்காட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இந்த ஜனாசா மீண்டும் திரும்ப உயிர் பெற்று இந்த உலகத்திற்கு வந்து நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது கூட இருந்த சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், அது எப்படி வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவருக்கு அந்த வாய்ப்பு வேண்டுமானால் மறுக்கப்பட்டிருக்கலாம், நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி மரணத்திற்கு முன் உள்ள அவகாசமாக நம்முடைய இந்த வாழ்க்கையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டினார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட புடம்போட்ட தங்கமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட ஒரு சான்றை நாம கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்தான் வாழ்க்கை என்ற அடிப்படையிலே அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய ஈமானுடைய உறுதி எந்த அளவிற்கு அதை மாற்றியது என்று சொன்னால், அவர் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தும், ஜனாதிபதியாக இருந்தும், அமீருல் மூமினாக, மூமின்களுடைய தலைவராக இருந்தும் பொதுமக்களில் இருந்து அவரை வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய ஆடை இருந்தது. பொதுமக்களில் இருந்து அவரை வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய ஆடை இருந்தது. சுப்ஹானல்லாஹ். சில வரலாற்று சம்பவங்களை படிக்கும் பொழுது மெய் சிலிர்க்கும். இதெல்லாம் படிக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம வந்து கற்றுக் கொடுக்கணும், இந்த சம்பவங்களை வந்து சொல்லி காட்டணும். ஏன் என்று கேட்டால், எந்த ஒரு சமுதாயமும் தன்னுடைய வரலாற்றை தெரியாமல் இருந்தால் அந்த சமுதாயம் அழிந்து போகும்னு சொல்றோம். இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ நம்ம இந்தியாவில ஓசியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில மத்தவன் தான் ஓசியில வாழ்ந்துட்டு இருக்கிறான். இந்தியா என்ற ஒரு நாட்டுக்குரிய பாரம்பரியத்தையும் இந்தியா என்ற ஒரு வரைபடத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்களும் முஸ்லிம்கள். அப்படிப்பட்ட நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறு நமக்கு வந்து தெரியும். அப்ப வரலாறு என்பது ஒரு சமுதாயத்தின் முதுகெலும்பு, இலக்கணம் என்பது ஒரு மொழியின் முதுகெலும்பு. ஒரு மொழிக்கு ஒரு இலக்கணம் இருக்கணும், இல்லாட்டி அந்த மொழி அழிஞ்சு போயிடும், காலப்போக்கில் அது அழிஞ்சு போயிடும். இலக்கணம் இருக்கணும். இலக்கணம் இல்லாதவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆங்கிலத்துல லாங்குவேஜ்ங்கிற பட்டியல்ல வராது, அது டயலாக்ங்கிற ஒரு இதுதான் வந்து போயிடும். எத்தனையோ மொழிகள் பேசுவார்கள், வட்டார மொழிகள் இருக்கும், அதற்கு என்ன இருக்காது, இலக்கணம் இருக்காது. இது மொழியின் அந்தஸ்தை வந்து அடையாது எப்போதுமே. அதே போல எத்தனையோ வரலாறுகள் இருக்கும், காப்பியங்கள் இருக்கும், புராணங்கள் இருக்கும், அது இந்த உலகத்தில உரிய இடத்தை அடையாது. உரிய இடத்தை எப்போது அடையும்,
தக்க சான்றுகளோடு இருக்கக்கூடிய வரலாறு. வரலாறுன்னா அதுக்கு சான்று வேணும். சான்றுகள் இல்லாத வரலாறுகள் என்ன ஆயிடும்? புனைக்கதைகள் என்று சொல்லப்பட்டு விடும். இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகளை புனைக்கதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அந்த வரலாற்றை வச்சு ஆய்வு பண்றான், எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கல, ஆகவே இது புனை சுருட்டு என்று சொல்லிவிடுகின்றான். அப்ப ஆதாரத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எப்படி அவர்கள் ஈமானோடு வாழ்ந்தார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தோடு தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்தாங்க? மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்தாங்க. அவரை பார்ப்பதற்காக பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றார். மதீனாவிலிருந்து வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவர் வர்றார். ஆனா அவர் யார்கிட்டையும் தன்னுடைய சந்தேகத்தை சொல்லாம நேரடியா நான் என்ன செய்வேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல பார்த்துதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மதீனாவுக்குள்ள நுழைகிறார். ஒரு மத்தியான நேரத்துல நுழைஞ்சிட்டு, நான் அமீருல் முஃமினீனை பார்க்க வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. அவர் சொன்னாரு, அதுக்கு நீ பெருசா கஷ்டப்பட வேண்டாம், மஸ்ஜித் நபவிக்கு போ, அவரை நீ பார்க்கலாம் அப்படின்னு. அவர் தொழுகை தொழுகைக்கு வந்தார், தொழுதார். அவரை பார்க்க முடியல, வெயிட் பண்ணார், அங்கேயே தூங்கினார். அசருக்கு ஏஞ்சார், தொழுதார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரல. மகரிப்புக்கும் ஏஞ்சாரு, தொழுதாரு, வரல. உடனே அங்க இருக்கக்கூடிய ஒருத்தட்ட விசாரிச்சார். நான் இந்த ஊருக்கு வந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அமீருல் முஃமினீனை பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். எல்லாரும் இந்த பள்ளிக்கு பார்க்கலாம், பள்ளிக்கு போகலாம்னு சொன்னாங்க. நான் தொஹருக்கு வந்து அவரை காணோம், அசருக்கு வந்து அவரை காணோம், இப்ப மகரிப்புக்கும் அவரை காணோம், எங்கப்பா அவரு அப்படின்னு கேட்டா, அந்த 3 வக்தும் அவர் தான் தொலை வச்சாரு, நீங்க பார்க்கலாம், நாங்க என்ன பண்ண முடியும்னாங்க. இவர் வந்தவர் என்ன நினைச்சிட்டு வந்திருக்காருன்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு அப்படியே பெருசா ஒட்டகத்துல வருவாரு, இல்லாட்டி குதிரையில வருவாரு, பார்த்த உடனே கண்டுபிடிச்சா இவர் நினைச்சிருக்கிறாரு. அவர் மக்களோடு மக்களா வந்திருக்கிறாரு, தொலை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்கும் ஒரு இடத்தில் போகும் பொழுது அங்க கேட்கிறாங்க, யாரு ஐயு முகமது, உங்களில் யார் முகமதுன்னு கேட்கிறாங்க. பெரிய வித்தியாசமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, ஆடையில் ஒரு பராக்கிரமமோ அல்லது இதோ அதெல்லாம் எதுவுமே எந்த ஒரு படாபடமும் கிடையாது. அப்ப இப்படி ஏன் அவர்கள் வாழ்ந்தார்கள்? இது மட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவர்களுடைய ஒவ்வொரு நொடியும் சான்று. அவருங்க ஒரு படுக்கையில படுத்திருக்கிறாங்க. நம்ம பல தடவை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். இந்த தலைப்பை ஒட்டி இருக்கும்போது கேட்கும், நமக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆகும் மனசுல. எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எத்தனையோ விஷயங்களை கேட்போம். ஆனா ஒரு சில சந்தர்ப்பங்கள் அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அதற்கு பிறகு நம்மளுடைய மனதை விட்டு அந்த செய்தி அகலாது. இப்படி அந்த மனசுல அந்த உள்ளத்துல அந்த செய்தி பதிய வேண்டும் என்று சொன்னால் அது அந்த இடத்தில் வைத்து நாம் அதை பார்க்க வேண்டும். வைரத்தை கொண்டு போய் நீங்கள் வேற எதிலும் பதிய வைத்தால் அதற்கு சிறப்பு இருக்காது. அது தங்கத்தில் தான் பதிவு செய்ய வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஒரு கயிற்று கட்டிலே படுத்த செய்தியை நாம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படுத்துட்டு திரும்பி படுக்கும் பொழுது அவங்களுடைய முதுகெல்லாம் அந்த கயிறின் வரைகள் தெரிகின்றது. சிவந்த மேனிக்கு அதுக்கு அப்படியே வரி வரியா தெரியுது. அதை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில் வந்துருது. எவ்வளவு சுகமாக மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பஞ்சு மெத்த ஒரு விரிப்பு நான் தயார் பண்ணி கொண்டு தர்றேன், அதுல நீங்க படுத்துங்க யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சில நாட்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல இந்த சுகம் எல்லாம் தேவையா உமரே? ஒரு பயணத்துக்கு நாம போறோம், இங்க ஒரு பயணம் போறோம், ஒரு 3 நாள் நம்ம இங்க என்னதான் மெத்த கித்தெல்லாம் போட்டு படுத்தோம், அது இல்லாம தூக்கிட்டு போவோம், ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல்லு கிடைச்சா வச்சுட்டு போய் விடுத்துருவோம். இப்படித்தான் இந்த துனியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த துனியாவை துச்சமாக மதித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அப்ப இதெல்லாம் பாவமா தவறா அப்படி ஒரு சிந்தனை நம்ம போயிடக்கூடாது. இந்த உலகம் என்று சொல்லக்கூடியதை நீங்கள் மறுமையின் சிந்தனையோடே நீங்கள் அனுபவிக்க வேண்டுமே தவிர மரணத்தை மறந்தோ அல்லது மரணத்தை மறுக்க மாட்டாங்க. ஆனா மறக்கிறது மனிதனுடைய இயல்பாக இருக்கின்றது. இப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். தூதர்களுடைய அந்த செயல்களை நாம் கண்காணிக்க வேண்டும். இது இறை தூதர்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படி ஒரு கேட்டகரி இருக்குல்ல, ஒரு சில கேட்டகரி அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அப்படி கிடையாது. இறை தூதர்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை, அவர்களுக்கு என்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கின்றது. அவருடைய ஒவ்வொரு செயலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சிட்டு செய்றாங்க, உலகம் உள்ளளவும் ஒரு முஸ்லிம் பின்பற்றக்கூடிய செயல். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத்துக்குள்ளார நாம போகல, சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 61 வயசுல வஃபாத் ஆகணும்? ஏன் 90 வயசு வரைக்கும் அல்லாஹ் தஆலாவால இறை தூதரை வாழ வைக்க முடியாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் அது தெரியாதா? ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, குறுகிய நாட்களில் ஒருவர் மரணித்து விடுவது சிறந்ததா, நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வது சிறந்ததா என்று சொன்னா நீண்ட ஆயுள் வாழ்வதுதான் சிறந்தது. ஏன் என்று கேட்டால் இது ஷஹீதை விட சிறந்ததுங்கிறாங்க. அவர் அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறதுங்கிறாங்க. அப்ப அதிக நாட்கள் வாழ்வதுதான் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல வஃபாத் ஆயிடுறாங்க. ஏன்? அவர் எல்லா அமல்களும் கண்காணிக்கப்படுகின்றன. முதியோர் தன்மை வரும் பொழுது அவருடைய அமல்களில் சில பலவீனங்கள் ஏற்படும்.
அது எல்லாருக்கும் முன்மாதிரியா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது 2 ரக்காத் உட்கார்ந்து தொழுதாங்க தெரிஞ்சுட்டு, இன்னைக்கு மிகப்பெரிய சமுதாய மக்கள் மகரிபுக்கு பிறகு நின்று தொழ சக்தி இருந்து அமர்ந்து தொழுவதை பார்க்கின்றோம். எவ்வளவு தவறான வழிகேடு பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், ஒரு முதிர்ச்சியை வந்து கொடுத்து, அவருடைய செயல்கள் பலவீனங்கள் ஏற்படும் பொழுது அதையெல்லாம் சமுதாயம் தனக்கு இலகுவாக ஆக்கிக் கொள்வதற்காக எங்க வந்து ஈஸியா இருக்கும். ஃபஜருடைய சுன்னத்தை வந்து ரொம்ப சீக்கிரமா தொழ கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுருக்கமா தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா தொழுதாங்க. எப்படி சுருக்கமாக தொழுதாங்கன்னா, ஏனைய அவர்களுடைய தொழுகையை விட சுருக்கமாக தொழுதாங்க. அதுக்காக சுஜூது வந்து நீங்கள் வந்து குறைத்துக் கொண்டோ, வந்து ருக்குவை வந்து குறைத்துக் கொண்டோ அவர்கள் தொழவில்லை. நீண்ட ரக்காத்தை ஓதாம ஒரு வசனத்தை கம்மியா ஓதுறதுதான் சுருக்கி தொழுவதை தவிர, நாம வந்து டமால் டிமில்னு சொல்லி ருக்குவையும் சுஜூதையும் செய்வது தொழுகையில நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய திருட்டு. கோழியை குத்துவதை போல் தொழுவது வந்து மிகப்பெரிய இறைவனுக்கு மிக வெறுப்பான செயல்கள். அப்ப இதை வந்து நாம வந்து ஃபஜருடைய சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுருக்கமாக தொழுதார்கள்ங்கிற ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு அதை எப்படி விளங்கணும்னு தெரியாம நம்ம சௌரியத்துக்கு விளங்கிக் கொள்வது, இப்படி வந்து நாம தவறு இழைக்காமல் இருப்பதற்குத்தான் அந்த திடகாத்திரமான நிலையிலேயே இரவு நேரத்தில் நின்று தொழக்கூடிய நிலையிலேயே நல்ல ஒரு நிலையிலே அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்யறான், வஃபாத்தாக்கி விடுகின்றான். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அவருடைய ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படும், ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படும். எது நாள் வரை என்று சொன்னால் மறுமை நாள் வரை வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இதுதான் வந்து முன்மாதிரி. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். ஆகவே அந்த அழகான ஒரு முன்மாதிரியை நாம் ஒவ்வொரு செயலிலும் படம் பிடித்து வைத்திருக்கின்றோம் ஹதீசுகளாக. நாம் எத்தனையோ செயல்களை ஹதீஸாக அதை வந்து நாம படிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த செயலை அப்படியே வீடியோல பார்க்கிற மாதிரி நம்முடைய மனக்கண்ணிலே நாம் பார்க்கின்றோம். ஏன் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அப்படித்தான் அந்த சொற்கள் அமைந்திருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ருக்கு செய்வார்கள், இப்படி சஜிதா செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, மரணம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிகழக்கூடிய ஒன்று. அது எப்போது என்பது வந்து வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்து மரணத்திற்கு மிக நெருக்கமாகவே நாம் இருக்கின்றோம், சில நொடிகளுக்கு பக்கத்திலேயே நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய மறுமையை வெற்றிக்குரியதாக மாற்றிவிடும். நம்முடைய மறுமையை வெற்றிக்குரியதாக மாற்றிவிடும். ஏனென்றால் அந்த சிந்தனையோடு தான் நாம் வந்து மரணிக்கின்றோம். அந்த சிந்தனையோடு தான் நான் ஒரு அமலை செய்கின்றோம். அந்த ஒரு சிந்தனையோடு தான் நாம் நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்ளுகின்றோம். ஆகவே தர்மி சகோதர சகோதரிகளை, மரணம் என்று சொல்லக்கூடியதை மறந்து நாம் வாழ முடியாது. ஏன் என்று கேட்டால் இது நிச்சயம் நிகழும். ஆனால் இது வெகு தொலைவில் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்று இரவு நாம் வந்து உறங்குகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில எந்த ஒரு கோணத்தில் யார் நமக்கு எந்த தீங்கு செய்திருந்தாலும் எல்லோரையும் மன்னித்து விடுவோம். இது நிச்சயமாக நம்மை சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி இருக்கின்றது. இப்படி ஒரு நன்மையான ஒரு காரியத்தின் பக்கம் நாம் திருப்பிக் கொண்டு, எப்படி இப்போது மரணம் வந்து விட்டால் நம்முடைய கொடுக்கல் வாங்கலை நாம் பிறருக்கு சொல்லி வைப்போமோ, எழுதி வைப்போமோ, அந்த ஒரு நிலையில் எல்லா நாட்களையும் நாம் வந்து வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய மரண சிந்தனை நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இன்னொன்று என்னவென்று சொன்னால், மரணம் நெருங்கி விட்ட பிறகு நம்முடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று குர்ஆனில் நமக்கு தெளிவாக அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். ஃபிரௌனுடைய வாழ்க்கை அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. ஃபிரௌனுடைய அந்த மரணம் தொண்டைக்குழியை நெருங்கிய பொழுது ஆமன்து ரப்பி மூசாவா ஹாரூன் என்று ஈமான் கொண்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதே போல பாவ மன்னிப்புகளும் அப்படித்தான். மரணத்தை பார்த்து விட்ட பிறகு அந்த மரணத்தை எப்படி பார்ப்பீங்க? எல்லோரும் பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து என்ன தெரியாது, அதை வந்து இப்போ சொல்ல முடியாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ்ல வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமை நாளில் கருமை கலந்த வெண்ணிற ஆடு ஒன்றின் தோட்டத்தில் மரணம் கொண்டு வரப்படும். ஒரு ஆடுடைய தோட்டத்துல அந்த மரணம் வரும். அந்த மரணம் வந்த உடனே வானவர்கள் ஒருவர், சொர்க்கவாசிகளே இந்த ஆட்டை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார்கள். சொர்க்கவாசிகளை பார்த்து, தெரியுமே, மொத்தா போகும்போது நம்ம பார்த்திருப்போம் அந்த மரணத்தை, அதை அவர்கள் தெரியும் என்று பதிலளிப்பார்கள். ஆகவே அதை அவர்கள் முன்பே பார்த்திருக்கிறார்கள் என்பது அங்கே உறுதி செய்யப்படும். இந்த பக்கம் நரகவாசிகளுக்கு அந்த மரணம் காட்டப்படும் ஆடு உருவத்துல. அவர்களை பார்த்து இதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று சொன்னால் அவர்களும் இதை நாம் பார்த்திருக்கின்றோம், இதை நாம் அறிவோம் என்று சொல்லுவார்கள். அதை சொன்ன உடனே அதற்கு பிறகு அந்த ஆடு அறுக்கப்பட்டு விடும். இனி மரணம் என்பது இல்லை என்று அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டு, சொர்க்கவாசிகளை இனி நீங்கள் இங்கே வாழ்வீர்கள், இனி இந்த மரணம் உங்களுக்கு இல்லை, நரகவாசிகளுக்கும் அப்படியே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் என்பது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உண்டு. ஏன் என்று கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணத்திற்கு பிறகுதான் நீங்கள் மறுமையை அடைய முடியும். எவ்வாறு தாயின் கருவறையில் ஒரு குழந்தை இருக்கின்றது, குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த குழந்தை வயிற்றிலேயே இருந்து விடும் என்று எந்த மருத்துவராச்சும் சொல்ல முடியுமா? முடியாது. 2 மாசம் 3 மாசம் கர்ப்பம் தான் சொல்லுவாங்க, இது இன்னொரு 6 மாசத்துக்கு இருக்கும்,
இன்னொரு 7 மாசத்துக்கு இருக்கும், இன்னொரு 3 மாசத்துக்கு இருக்கும். ஆனா குறிப்பிட்ட அந்த அதிகபட்சமாக 10 மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தை கருவறையில் இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. அது வெளிவந்தே ஆக வேண்டும். இதுதான் அல்லாஹுடைய இயற்கை. அதே போலத்தான் இந்த துனியாவில் வாழக்கூடிய மனிதனும் குறிப்பிட்ட அந்த ஆண்டு காலத்துல அவனுடைய வளர்ச்சி கூடுதல் குறைவாக இருக்கலாம். அதற்கேற்றவாறு அவனுடைய மதிப்பெண்கள் இருக்கலாம். அந்த உலகத்திலே தேர்ச்சி பெறக்கூடியதற்கு 200க்கும் மதிப்பெண்கள் இருக்கின்றது, 100க்கும் மதிப்பெண்கள் இருக்கின்றது, 50க்கும் மதிப்பெண்கள் இருக்கின்றது, 20, 10 போன்ற மதிப்பெண்களும் இருக்கின்றது. அதற்கு உரிய அடிப்படையில் தான் அவருடைய கேள்வி அதிலே இருக்கும். அதற்குரிய அவகாசம் தான் அவர்களுக்கு அங்கே வழங்கப்படும். 200 மதிப்பெண்கள் எழுதக்கூடியவனுக்கு 3 மணி நேரம் முழுமையாக கொடுக்கப்பட்டால் அதனுடைய மதிப்பெண்கள் குறைக்கும் பொழுது அவருடைய நேரமும் அவகாசமும் குறைக்கப்படுவது போல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மக்கள் என்ன செய்தார்கள்? பல 100 ஆண்டு காலம் வாழக்கூடியவர்களாக இருந்தார். நம்ம நினைப்பா அதை படிச்சுட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் வாழ்ந்தார்னு சொல்லி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் வாழ்ந்தா அவர் பயான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் 950 வருஷம் வாழ்வதே ஒரு அத்தாட்சியா போயிடும். மக்களும் அப்படி வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த ஆயுட்காலம் குறைக்கப்பட்டு வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த குறைக்கப்பட்ட காலத்திற்கேற்ற கேள்விகள் தான் கேட்கப்படுமே தவிர ஒரு 90 வயது வாழ்ந்த ஒருவருக்கும் 950 வாழ்ந்தவருடைய கேள்விகளும் சமமாக இருக்காது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம், அவர்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம், நமக்கு என்ற காரணத்தினால நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயுட்காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம். அதற்கு உள்ளாரே மரணத்திற்கு முன் நாம் எதையெல்லாம் செய்து வைத்திருக்கின்றோமோ அதுதான் நம்முடைய மறுமைக்கு உரியது. ஆதமுடைய மகன் கூறுகின்றான், பனி ஆதம மாலி, பனி ஆதம மாலி, ஆதமுடைய மக்கள் கூறுகின்ற இது என்னுடையது, இது என்னுடைய மனசு சொல்றான், இது என்னது கார், என்னது பங்களா, என்னது அங்க ஒரு வேப்பமரம் தெரியுமா, அது வரைக்கிறது என்னதான் 15 ஏக்கர், இப்பெல்லாம் மனுஷன் சொல்றான். எது உன்னுடையதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ் கேட்பதா, எது உன்னுடையது? எதை நீங்கள் உண்டு கழித்தீர்கள் அது உங்களுடையது, எதை நீங்கள் கொடுத்து மகிழ்ந்தீர்கள் அது உங்களுடையது, எதை நீங்கள் உடுத்தி கிழித்தீர்களோ அது உங்களுடையது. அது இல்லாத எதுவுமே நீங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தான் சொல்லப்படும். அதுக்கப்புறம் வேற வாரிசுகள் அதற்கு வந்து விடுவார்கள். இது இறந்து போனவருடைய துணி என்றது எத்தீம்கானாவுக்கு கொடுக்கப்பட்டு விடும். எல்லாமே கொஞ்ச நாள் அட்ரஸ் இல்லாம போயிடும். அப்ப எது உங்களுக்கு நிரந்தரமானது என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் மட்டுமே. ஆகவே அமல்களில் அதிகமாக நாம் கவனம் செலுத்தி என்னுடைய கேள்விகளுக்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும். என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் எனக்குத்தான் நன்மை கிடைக்கும். ஆகவே நன்மையான காரியங்களுக்கு நாம் நம்மை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ஒவ்வொரு மனிதனும் என்ன இருக்கணும்? சுயநலவாதியாக இருக்கணும். நன்மையை பெற்றுக் கொள்வதிலே சாரி ஊனல் கைராத்துன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். நன்மைகளின் பக்கம் விரையக்கூடியவர்கள். அப்படி நன்மை என்று சொன்னால் அதை நாம் அடைவதற்கு நாம முன்கூட்டி செல்ல வேண்டும். நாளை ஒருவேளை நமக்கு இந்த ஜமாத் தொழுகை இல்லாமல் இருக்கலாம். நமக்கு ஜமாத் தொழுகை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதை சூசகமாக சில பள்ளிவாசல்ல வெளியில ஒரு ஜனாசா படத்தை போட்டு தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகை நடைபெறும்னு போடுறாங்க. உண்மையிலேயே அதை பார்த்தா ஒரு மனிதன் அழ வேண்டும். அதை பார்த்தால் ஒரு மனிதன் அழ வேண்டும். அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை தைத்து விடுமையானால் அந்த கல்வி ஒரு அறிவாக ஒருவன் கல்வி, அவன் புத்தகத்தில் படிப்பதெல்லாம் கல்வி, குர்ஆன் கல்வி, ஹதீஸ் கல்வி எப்போது உங்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ அப்போது அது அறிவாக மாறும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்வி அறிவு என்பது எடுபட்டு விடும். கல்வி இருக்கும், அறிவு எடுபட்டு விடும். ஆகவே கல்வி எல்லோரிடத்திலும் இருக்கின்றது. அது அறிவாக மாற வேண்டும். தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய தொழுகை நடைபெறும் என்பது கல்வி. அது அறிவாக எப்போ மாறும்? அதை நான் நின்று கவனிக்கணும். நாளைக்கு இந்த ஜனாசாவில் எனக்காகத்தான் தொழ வைப்பார்கள், இக்காமத்து சொல்லப்படும், நான் போக முடியாது, ஆனால் எனக்காக தொழுகை நடத்தப்படும். இந்த ஒரு சிந்தனை அந்த இடத்தில் மனிதன் ஏற்பட்டால் அவன் தவறு இழைப்பானா? அவன் தவறான காரியங்களில் ஈடுபடுவானா? மற்றவர்கள் மீது போட்டி, பொறாமை இதெல்லாம் கொள்ளுவானா? கொள்ள மாட்டான். இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொடுத்தார்கள். நீங்கள் கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் இறைவனுடைய அடியார்களாக மாறிவிடுங்கள், சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அதையெல்லாம் மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு திருப்பி செய்வான். ஓடி ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், மறுமையில் உங்களுடைய தேவைகளின் பொழுது அல்லாஹ் ஓடி உங்களுக்கு உதவி செய்வான். பிறருடைய குறைகளை மறைத்து விடுங்கள், உங்களுடைய குறைகளை அல்லாஹ் மறைத்து விடுவான். ஒருவருடைய தேவையை கேட்டு அறிந்து அவருக்கு செய்யுங்கள். அவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் என்ன ரப்பா? நீங்கள் என்ன இறைவனா? உங்களிடத்துல கேட்கணும். இது தெரியுது, உங்க கண்ணுக்கு தெரியாது, செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன தடை? ஆகவே கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையிலே அவனுடைய எல்லா உதவிகளையும் உங்களுக்கு வாரி வழங்குவான். ஆகவே தர்ம சகோதர சகோதரிகளே, மரணம் என்று சொல்லக்கூடியதை மறுத்து விட்டோ மறந்து விட்டோ நாம் வாழ்ந்து விட முடியாது. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், அந்த மரணம் எங்கிருந்தாலும் வரும். அந்த மரணத்திற்கு முன் நாம் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களின் பால் நாம் அக்கறை செலுத்த வேண்டும். இது நம்முடைய மறுமைக்கு வெற்றியை தரும். ஒரு மரணம் என்று சொல்லக்கூடியது எல்லா மரணங்களும் சமம் அல்ல. 3 விதமான மரணங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஒன்று மூமினான மரணம், இன்னொன்று ஷஹீதான மரணம், இன்னொன்று காஃபிரான மரணம்.
நான்காவதாக ஒரு மரணம் இல்லை. இந்த 3 மரணங்களுடைய நிலையும், இந்த 3 நிலையில் மரணித்தவர்களுடைய மறுமையுடைய வெளிப்பாட்டையும் நாம் அடுத்த அமர்வுல பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரண சிந்தனையோடு வாழ்ந்து மரணித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.